ஒரிஸ்ஸா மாநிலம் கட்டாக் பகுதியைச் சேர்ந்தவர் கன்ஹு பெஹ்ரா. நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஒரு பை நிறைய தீவனத்துடன் சனா முண்டலி காடுகளை அடைவார். கையை நீட்டி குரலை உயர்த்தி அழைப்பார். தாய் குரல் கேட்டு ஓடிவரும் பிள்ளைகள் போல் 200க்கும் மேற்பட்ட மயில்கள் வானவில்லை வளைத்து கொண்டது போல வண்ண சிறகுகளை படபடவென அரித்து கொண்டு அவரை சந்திக்க வந்துவிடும் அழகே அழகுதான். அவருடைய கைகளிலிருந்து தீவனத்தை கொத்தி தின்னும் சில அவருடைய தோள்களில் அமரும். இந்த பந்தம் 1999ஆம் ஆண்டு வீசிய புயல் காலத்தில் தொடங்கியது. காயம் அடைந்த நிலையில் 3 மயில்கள் அவரிடம் தஞ்சம் புகுந்தது. இன்றளவும் அந்த 3 மயில்கள் மட்டுமல்லாமல் 200க்கும் மேற்பட்ட மயில்கள் அவரிடம் பாசம் காட்டுகிறது. அந்த 3இல் ஒன்றின் பெயர் பானுராஜா. தற்போதைய 2025ஆம் ஆண்டு கணக்குப்படி மயில்களின் எண்ணிக்கை 204ஆக உயர்ந்துள்ளது. இவருடைய இந்த தன்னலமற்ற பணியால் தீயணைப்புத்துறை 2019ஆம் ஆண்டு இவரை காவலராக நியமித்திருக்கிறார்கள். சீதோஷ்ண நிலை என்னவாக இருந்தாலும் சரி, அரிசி, நெல், கோதுமை, வெண்டைக்காய், திணை, பீன்ஸ் இவற்றை எல்லாம் தீவனமாக மயில்களுக்கு ஒரு நாளைக்கு 2 முறை உணவளிக்கிறார். ஒரு நாளைக்கு இதற்காகும் செலவு ரூபாய் சுமார் 1200. இவருடைய இந்த அன்பு பணியில் இவருடைய தம்பியும் உதவி செய்கிறார். என் கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த மயில்களுக்கு நான் உணவளிப்பேன் என்று புன்னகையுடன் சொன்னார் கன்ஹு பெஹ்ரா. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்.